ரியாலிட்டியில் கஷ்டம் நிறையவே இருக்குது. எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் வந்து சினிமாவில் காட்டவே முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்குது. சினிமாவில் சொல்ல முடியாத கஷ்டம் இருக்குது. புக்கில் எழுத முடியாத கஷ்டங்கள் இருக்குது. நாங்கள் புக்கில் எழுதுனது கூட ஒரு 30% தான். 60% சமுதாயம் புரிஞ்சிக்கவே முடியாத கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம். ஆனால் எப்போவுமே அந்த ஒரு கல் வந்து அடி வாங்குச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கல் வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்துல போய் உட்காருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அடி வாங்குறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் வந்து எல்லாருமே சிறப்பான இடத்துக்கு போகிறோம். ஸோ என்னோட ஜென்ரேஷனில் நான் பார்த்த எங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு ஆணை விட ஒரு பெண்ணை விட சிறப்பான இடத்துல இருக்காங்க. ஒரு சிஸ்டர்லாம் இப்போ கனடாவில் இருக்கா. அப்படி ஒவ்வொருத்தவங்க பெரிய பெரிய இடத்துல நல்ல நல்ல பொசிஷனில் போய் உட்காந்துறாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன். குடிசையில் வாழ்ந்ததையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருந்தவங்களாம் இன்றைக்கி அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல பொசிஷனுக்கு போய் உட்காந்துறாங்க. ஸோ நாங்கள் எவ்வளோத்துக்குள்ள கஷ்டப்படுறோமோ அவ்வளோத்துக்குள்ள இது பிரபஞ்சமாக கடவுளாக நான் சொல்ல மாட்டேன். அது ஒவ்வொருத்தவங்க நம்பிக்கையை பொறுத்திருக்கு. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கடவுள் வந்து எங்களை எவ்வளோத்துக்குள்ள சின்ன வயசில் கஷ்டப்படுத்துகிறாரோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வசந்த காலம் தான்.